நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். உன் போக்கு மாறவே போவதில்லையா? பேசாமல் தூங்கிக் கொண்டிருந்தவனை போலிச்சாமியிடம் கொண்டு போகிறாயே. மனம் போல் வாழ்வு. என்னை தூக்கி கொண்டு நடக்கும் வலையை மறக்க நான் ஒரு கதை சொல்லுகிறேன். காதை தீட்டி கேள். பேசக்கூடாது, பேசவே கூடாது. அயோத்தியா நகரத்தை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் பெயர் வீரகேது. அயோத்தி முழுவதும் ஒரே திருட்டும் கொள்ளையும். திருடனை பிடிப்பதற்கு யாரும் இல்லை. அரசன் திருடனை பிடிக்கவில்லை என்று கோபித்தார். நம்பவே முடியவில்லை என்னால். நமது காவலர்களால் திருடனை இதுவரை பிடிக்க முடியவில்லை என்பதை. இந்த பிரமுகர் வீட்டில் திருட்டு நடந்திருக்கிறது. இவர் கடைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. காவல் பணித்துறை இதுவரை மௌனமாக இருக்கிறது. ஒருவன் செய்ததா இல்லை கூட்டமாக செய்ததா என்பதே தெரியாது. ஆட்சிக்கு கெட்ட பெயர் யாராலே? ஏன் நம்மில் யாருக்குமே அதை தடுக்க சக்தி இல்லையா? திறமையே இல்லையா? நமது சிப்பாய்கள் தூங்குகிறார்களா? 2 மாதங்கள் திருட்டு மட்டும் நடக்கிறது. யாரையும் பிடிக்க முடியவில்லை. எப்படி என்று தெரியவில்லை. மன்னவா, எங்களுக்கு இங்கே நம்பிக்கை குறைந்து விட்டது. எங்கள் எதிர்காலத்துக்காக பிறந்த நாட்டை பிரிய வேண்டியிருக்கிறது. இதற்குத்தானா நான் இருப்பது? திறமையில்லாத அரசன் என்று நிகழ்ச்சிகள் நிரூபிக்கப்பட்டு விட்டன. நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த பயங்கர கொள்ளைக்காரனை பிடிக்கும் பொறுப்பினை மன்னவனே ஏற்கிறேன். மன்னவா தான்? ஆம், முறைதானே. அரசன் மக்களை காப்பதற்காக இருக்கிறான் என்பதை நிரூபிப்பேன். இன்று இரவு மாறுவேடம் அணிந்து நகர் சோதனை புரிவேன். மன்னர் வீரகேதுவுக்கு ஜெய்.
மாங்காய் இன்னும் வேண்டுமா? எனக்கா? எனக்கு பறிக்க தெரியும், என்னை விடு. விட்டிருப்பேன். நான் இல்லை என்றால் அடிபட்டு இருக்குமே. ஓஹோ, பறித்து தருகிறேன். ஓ, ரொம்பவும் துணிந்தவர். இன்னும் வேண்டுமா? ம், அதோ அங்க இருக்கிறது நல்ல இனிப்பு, அது வேண்டும். ஆ, உட்கார். இதில் இருப்பதில் பாதி உனக்கு, திருடியது நீயும் தானே? தேவையில்லை, எல்லாம் உனக்குத்தான். உன் பெயர் என்ன? மஞ்சு. எங்கே வீடு? ம், அதோ மாடி வீடு தெரிகிறதே, அது என் வீடு. நான் அந்த வீட்டு பெண், அவர் ஒரு வியாபாரி. அது சரி. சீமான் வீட்டு பெண்ணாக இருந்தும் கூட மாம்பழம் திருடி தின்பதா? உன் அப்பாவுக்கு தெரியாதோ? அப்பாவுக்கு தெரிந்தால் கோபிப்பார். மாம்பழத்தை திருடி தின்னால் தான் பயங்கரமான ருசியா இருக்கும். சரிதான், திருடுவதே பெரிய கலைதான். ஆமாம், உன் பெயர்? பேரா? பேர் திருடன். திருடுவதுதான் என் பிழைப்பு. ம், எப்படி அலட்சியமாக அந்த மாங்காய்களை பறித்தாய்? எனக்கும் மாம்பழம் பறிக்கும் கலையை சொல்லிக் கொடுப்பாயா? மாம்பழம் பறித்து தின்று கொண்டே இருப்பேன். கற்றுத் தருகிறேன். எப்போது? நாளை வா. ம், வந்தால் எதிர்பார்த்திருப்பேன். அடே, யாரது? பயந்து ஓட பார்க்கிறாயா? கிடைத்ததை சுருட்டி ஓட பார்க்கிறாயா? இங்கே ஆளில்லை என்று நினைத்தாயோ? ஐயா, தப்புதான், விட்டுவிடு. ஏன் திருட வந்தாய்? இனிமேல் மாட்டேன். அடச்சி, பயப்படாதே நண்பா. பிடிக்க வந்த நானும் ஒரு திருடன் தான். இந்த ஊரில் நான் ஒருவன் மட்டும்தான் திருடன் என்று நினைத்தேன். என்னை போல் நீயும் ஒருவன். ஐயா, நான் இந்த ஊருக்கு புதியவன். இந்த வட்டாரமே உன்னுடைய பகுதி என்றால் இனிமேல் இங்கு வரவே மாட்டேன். அவசரப்படாதே. தொழிலில் நாம் அண்ணன் தம்பிகள். இனிமேல் செய்யும் தொழிலை நாம் ஒன்றாக சேர்ந்து செய்வோம். கிடைப்பதை பங்கிட்டுக் கொள்வோம். சரி தம்பி, உனக்கு பாதி, எனக்கு பாதி. எப்படி? பிரமாதமான யோசனை. செல்வோமா? செல்வோம். தம்பி, அங்கே யாரும் இல்லையே? இல்லை.
என்ன அங்கே? உள்ளே போனால் நிறைய கிடைக்கும். ஆ, என்ன பார்க்கிறாய்? அந்த அழகியை கடத்திச் செல்வோமா? வேண்டாம். பொருளை திருடலாம், பெண்ணை திருடக்கூடாது. திருடனாக இருந்தாலும் எனக்கு இதயம் ஒன்று இருக்கிறது. நண்பா, இந்த தொழிலை விட்டுவிட்டு அவளை மணக்க விரும்புகிறேன். போவோம். ஆமாம், அந்த பெண்ணை எப்போது நீ சந்தித்தாய்? இன்றுதான் சந்தித்தேன். நீ எங்கிருக்கிறாய்? வா, அதை காட்டுகிறேன். நண்பா, இதுவரை நீ அரண்மனையில் திருடவில்லையா? இன்னும் அங்கு செல்லவில்லை. மாளிகைக்குள் ஒரு நாள் போவேன். நான் எப்போதும் மறக்க முடியாத இடம் அந்த ராஜ மாளிகை. அது எதற்கு? சிப்பாயாவதற்கு. தினந்தோறும் அலைந்தேன். பணத்துக்காக வாழும் மன்னரின் பணியாட்கள் மன்னரை பார்க்கவே விடவில்லை. ராஜாங்க பணியாளர்கள் பணத்துக்காகவா? பிறகென்ன, நாட்டின் பெரும் பாவிகள் அவர்கள்தான். ஓ, உண்மையா? நமக்குள் பொய்யதற்கு இரு. இந்த நகரமே என் திருட்டுக்கு இலக்கு. எத்தனை எத்தனை சிப்பாய்கள்! கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் என்னை பிடிக்க முடியாதா என்ன? உண்மைதான், ஒப்புக்கொள்கிறேன். வஞ்சகர் வலைக்குள் ராஜமாளிகை. ராஜமாளிகை. இதுதான் நண்பா, இதெல்லாம் நான் திருடிய பொருள்கள். ஆ, இதெல்லாம் நீ திருடிய பொருள்களா? தண்டனைக்கு தயாராயிரு. நண்பா, நண்பன் அல்ல, வீரகேது, இந்த நாட்டு ராஜா. வணக்கம் அண்ணா. நான் உன்னை கைது செய்கிறேன். என் கை பூப்பறிக்காது மன்னா. உயிரை பணயம் வைத்து திருடிய பொருள்கள், இதை தொடவிட மாட்டேன். ஆயுதம் இல்லாதவருடன் நான் போராடுவதில்லை மன்னா. கொள்கையில் நல்லவன், கொள்ளையடித்து சேர்ப்பதில் வல்லவன். உழைக்க விரும்புகிறவனுக்கு வேலை தராத ஆட்சி இது. யோசித்துக் கொண்டே வருகிறாளே. ஏ மஞ்சு, எங்கே போகிறாய்? திருடனை பார்க்க. எப்படி மாம்பழத்தை பறிப்பது, திருடுவது என்பதை கற்றுத்தரப் போகிறார். என் மகளா இப்படியெல்லாம் பேசுகிறாள்? புத்திசாலி திருடனப்பா. காலை வயது, கட்டழகு மேனி, கண்ணுக்கிணையவன், பேச்சிலேயே கவர்ந்து விடுவார். அப்படி என்றால் ம், இப்போது சொல்ல மாட்டேன். போக போக எல்லாமே புரியும். உனக்கு பைத்தியம் பிடிக்கும். போய் பார்க்கலாம். யார் அவன்? எப்படிப்பட்டவன்? எங்க இருக்கிறான்? கண்டால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நல்ல மாப்பிள்ளை என்று சொல்வீர்கள். நல்லவன் என்றால் எனக்கும் சந்தோஷம். சின்ன வயது கவர்ச்சியை கண்டு ஏமாந்து விட்டால் ஆபத்தாய் முடியும் இல்லையா? எந்த பெண்ணுக்கும் கனவு கற்பனை இருக்கும் அப்பா. இப்போது எனக்கு அவர் பிரியமானவர். கேளம்மா, உன் அம்மா கண்ணை மூடிவிட்டாள். நான் மூட வேண்டும். சற்று நிம்மதியாக. வேறு விதமானால் தாங்காது. உனக்கு அப்பா, அதோ அவர்தான். ஏன் இப்படி நடந்தது? நீங்களா மன்னா? வணக்கம் மன்னா. வணக்கம் ரத்னசேனரே. வியாபாரிகளிடம் சொல்லுங்கள்,
தொடர் கொள்ளையாக ஊரை கொள்ளையடித்த பொருள்கள் கைப்படுத்தப்பட்டு விட்டன. இனிமேல் இங்கு திருட்டு பயமில்லை. நீ மாம்பழம் திருட கற்றுத்தரச் சொன்னாய். இன்று திருடியதற்கு கைமேல் பலன். மானங்கெட்ட பிழைப்பு இது. தெரிந்ததா? இனிமேல் இவன் எந்த நிலைமை வந்தாலும் திருடவே மாட்டான். செல்வோம். இழுத்து வா. அப்பா, அப்பா நிறுத்துங்கள், அவரை போக விடாதீர்கள். அப்பா, அவரை காப்பாற்றுங்கள். அப்பா, அவரை காப்பாற்றுங்கள். அப்பா, அவரை காப்பாற்றுங்கள். அவரை போக விடாதீர்கள். அப்பா, காப்பாற்றுங்கள். அப்பா, அவரை காப்பாற்றுங்கள். அப்பா, அவரை காப்பாற்றுங்கள். அவரை காப்பாற்றுங்கள். அம்மா, அம்மா, அம்மா. இந்த சபையில் ஏதாவது சொல்ல நினைக்கிறாயா? அரசே, அந்த நிமிஷங்கள் எனக்கு மறக்காது. நாம் நண்பனாக இருந்தது. நீங்களும் என்னுடன் சேர்ந்து குற்றமிழைத்தீர்கள். தண்டிக்கப்பட்டவன் நான் தான். நெஞ்சையே கேளுங்கள், அது நீதி சொல்லும். நண்பன் என்ற முறையில் மடியும் முன்னால் சில வார்த்தைகள் பேச வேண்டும். எனக்கு மரண தண்டனை அளித்தது நீதிதான். ஆனால் என்னை இந்த நிலைமைக்கு வளரவிட்டவர்களை உங்கள் ஊழியராக வைத்திருப்பது அநீதி. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த தேசம் ஒளிமயமாகும். என் மனமும் அமைதியடையும். மரணம் ஒரு தரம்தான் வரும். புண்படுத்தினாலும் உண்மையைத்தான் சொன்னாய். இழுத்துச் செல்லுங்கள். இல்லை மன்னா, இல்லை. அவன் மரண தண்டனையை மாற்றுங்கள். ஆயுள் தண்டனை கொடுங்கள். அபராத பணத்தை சொல்லுங்கள். பொக்கிஷத்தில் அதை நான் மொத்தமாக செலுத்துகிறேன். தாம் கருணை காட்டுங்கள். தாம் ஏன் இப்படி கேட்டீர்கள் ரத்னசேனரே? இந்த திருடனை காப்பாற்றுவதில் என்ன பெருமை? ஒரே மகளை காப்பாற்றத்தான். அவள் இல்லாமல் பூமியில் நான் வாழ முடியாது. அவள் விரும்புகிறாள், இவனை மணந்து கொள்ள துடிக்கிறாள். இவனை இப்படி பார்த்ததிலிருந்து அவள் உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை. அவனுக்கு கருணை காட்டுங்கள் மன்னா. நான் பெற்ற மகளின் உயிர் உங்கள் கையில். என்ன, இந்த மஞ்சுவுக்கு யாரையுமே பிடிக்காது, ஒரு திருடனையா பிடித்தது? இவன் பொய் சொல்லாதவன், வீரன். நமக்கு தெரியாததல்ல. பாவம் மஞ்சுவின் உண்மை அன்பு புரிகிறது. ஆனால் நீதியின் முன்னிலையில் குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். மரண தண்டனை அளித்ததில் மாறுதலே இல்லை. மகளே, இங்கே வந்தாய்? மன்னவா, மனமாற நாங்கள் மணந்து கொண்டு விட்டோம். தண்டனைக்காக தூக்குமேடு ஏறுவதற்கு முன்னால் இவருக்கு மாலையிட வேண்டும். புனித காதலுக்கு சில நிமிஷங்கள் வாழ்ந்தால் கூட போதுமே. இதுதான் உண்மை காதல். மஞ்சு, உன் உண்மை காதலுக்கு பரிசாக உன் கணவனை விடுதலை செய்கிறேன். உன் வீரமும் நேர்மையும் நெஞ்சுறுதியும் வென்றது. உன்னை இந்நாட்டின் தளபதியாக்குகிறேன். கதையை கேட்டாயா விக்ரம்? இந்த உணர்ச்சி மிக்க கதையின்படி உள்ளத்தை தொடும் சம்பவங்கள் பல. வியாபாரி ரத்னசேனன் அனைத்தையும் தர இருந்தான். அரசே, இவனை விட்டு விடுங்கள், பதிலுக்கு பொன் தருகிறேன், பொருள் தருகிறேன், எதை கேட்டாலும் தருகிறேன் என்றான். ஏன்? அன்பு மகள் விரும்புபவனை மணமுடிக்க. இதை சொன்னதும் திருடன் முதலில் அழுதான், பிறகு சிரித்தான். இல்லையா? இப்படி மாறுபட்ட மனநிலையில் அவன் எதை குறித்து அழுதான், ஏன் சிரித்தான்? நீ அறிவாளி, தெளிவாளி, அந்தரங்கமறியும் உளவாளி.
உண்மையை மறைக்காமல் பேச வேண்டும். திருடன் எது குறித்து முதலில் அழுதான், அப்புறம் எது குறித்து ஏன் சிரித்தான்? வேதாளமே, திருடன் முதலில் அழுதது எதற்கு? உண்மையறிந்தும் ஒரு பெண் தன்னை காப்பாற்ற துடிக்கிறாளே, இப்படி ஒரு பெண்ணை எந்த பிறவியில் காண்பேன்? இனிமேல் வாழ்ந்தால் அவளுக்காக வாழ வேண்டும் என்று அவன் அழுதான். அப்புறம் அவன் சிரித்ததே? சிரித்தது அவன் விதிக்காது. அட, இத்தனை பெரிய வியாபாரிக்கு இத்தனை சிறந்த அழகி பெண்ணாயிருந்தும் அவள் விரும்பியதென்ன? ஒரு சமூக துரோகியை, ஒரு திருடனை. பொருத்தமே இல்லை. எத்தனை விசித்திரமானது வாழ்வு, எத்தனை மர்மமானது பெண்மனம். விக்ரம், பொருத்தமாக சொன்னாய். திருடன் இதையெல்லாம் நினைத்து நினைத்து முதலில் அழுதிருக்கிறான். அதன் பிறகு காதலின் மனப்போக்கு கண்டு சிரித்திருக்கிறான். இனிமேல் என்ன, நித்திய கதைதான். வேதாளம் ஒரு கமலத்தில் ஏறும். வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரமா, வராதே, என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன்